திருநெல்வேலியில் புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோயிலில் ஆவணி மூலத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் 4வது நாளில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. வெள்ளி ரிஷப வாகனத்தில் சாமியும் அம்பாளும் எழுந்தருளி விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரருடன் வீதி உலா சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஞாயிறு விடுமுறையை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கடல் அலையில் குளித்தும் பூங்காக்களில் விளையாடியும் மகிழ்ந்தனர். அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். 24 மணி நேரமும் செயல்படும் இந்த இயந்திரம் மூலம் பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு ₹1 குறைவாக பால் விநியோகிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக நாளொன்றுக்கு 200 லிட்டர் பால் இந்த தானியங்கி இயந்திரம் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளது. கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 4 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி சக மாணவர்களால் சரமாரியாக தாக்கப்பட்டதில் மாணவர் அமுதன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் 10 பேரை கைது செய்திருந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மேலும் 4 மாணவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஏலாக்குறிச்சி புனித அடைக்கலமாதா தேவாலயத்தில் தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு விழாவை ஒட்டி உலக அமைதி வேண்டி குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. குடந்தை ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் நடந்த இந்த கூட்டு திருப்பலி மற்றும் விளக்கு பூஜையில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கோவை வெள்ளியங்கிரி கோயில் அடிவாரம் பாதையில் தரிசனம் முடித்து திரும்பிய பக்தர்களை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை வழிமறித்து அச்சுறுத்தியது. அச்சத்தில் ஒருவர் கீழே போட்டுவிட்டு சென்ற இருசக்கர வாகனத்தை யானை மிதித்து சேதப்படுத்தியது. இந்நிலையில் மலைப்பாதையில் வாகனங்களை நிறுத்தவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆடிப்பூர கஞ்சிவார்த்தல் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் செவ்வாடை அணிந்து கஞ்சிக்கலயம் ஏந்தி பக்தி முழக்கங்களுடன் ஊர்வலமாக சென்று ஆதிபராசக்தி மன்றத்தை சென்றடைந்தனர். அங்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆடிப்பூர கஞ்சி பிரசாதமாக வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட கும்பல் மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நெய்வேலி கீழ்வடக்குத்து கிழக்கு தெருவைச் சேர்ந்த கோபிக்கும் ஆனந்த்ராஜுக்கும் கடந்த 8 ஆண்டுகளாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஆனந்த்ராஜ் தனது நண்பர்களான நரேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேருடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு தனது நண்பர்களோடு வந்த கோபி ஆனந்த்ராஜ் மற்றும் நரேஷ்குமாரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் நரேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஆனந்த்ராஜ் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பைக்கிற்கு தவணை தொகை கட்டுவதற்கு செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். காரைக்குடி கல்லூரி சாலை மற்றும் ஆத்தூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அறிவழகன் மற்றும் ஆறுமுகம் ஆகியோரிடம் மர்ம நபர்கள் செல்போன்களை பறித்து சென்றனர். இதுகுறித்து அழகாபுரம் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கோவிலூரைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் மானகிரியைச் சேர்ந்த ஆதித்யன் செல்போன்களை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற மாநில அளவிலான ஓபன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஹில் சிட்டி பகுதியில் உள்ள சிந்தட்டிக் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு முதல் 3 இடங்களை பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது.
பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பச்சையம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஓலைப்பாடி கிராமத்தில் உள்ள பச்சையம்மன் கோவிலில் கடந்த 7ஆம் தேதியன்று காப்பு கட்டும் நிகழ்ச்சியோடு தீமிதி திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் வீதி உலா மற்றும் அபிஷேக ஆராதனைகள் மேளதாளம் வான வேடிக்கையோடு நடைபெற்று வந்தன. இதன் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தே ஒரே தீர்வு என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் தியாகிகளுக்கு தேநீர் விருந்து வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு விரைவில் வழங்கும் என்றார். நாம் நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை நான் எப்பொழுதும் வலியுறுத்த வேண்டும். மாநில அந்தஸ்து நிர்வாகத்தில் மாநில அந்தஸ்து நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று. மின்சார கட்டணம் குறைப்பு என்று சொல்லிவிட்டு கட்டணத்தை 85 விழுக்காடு உயர்த்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் பழைய வரியே வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் கணினியில் தானாகவே வரி உயர்வு பதிவாவதாக குற்றம் சாட்டினார். மின்சார கட்டணம் ஆரம்பத்தில் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். குறைக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம். மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம். அதுமாதிரி கட்டிட வரி விதிப்பு என்பது இதுக்கு மேலே ஏற்றப்பட்டால் நீங்கள் பாருங்கள், எல்லாம் திருமண மண்டபங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற திருமண மண்டபங்கள் அதிவிரைவில் கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டு அந்த கட்டிடங்களை சீல் வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். தேனி மாவட்டம் மேகமலை கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடமடை மயிலை ஒன்றியத்தில் உள்ள 9 ஊராட்சிகளுக்குட்பட்ட 98 மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை புலிகள் காப்பகம் என்ற பெயரில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கடலைகுண்டு காளியம்மன் கோவில் திடலில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தெற்கு புதூர் விலக்கு பகுதியில் வேகத்தடை அமைக்க கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலை விபத்தில் படுகாயமடைந்த பஞ்சாயத்து உதவியாளர் பாலசுப்ரமணியன் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் ஊருக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பழனி அருகே பாலாறு பொருந்தலாறு அணை நுழைவுவாயில் பகுதியில் பெண் ஒருவர் வீட்டில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இதுகுறித்து பொதுமக்கள் ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தற்போது வீடியோ வெளியானதை தொடர்ந்து காவல்துறையினர் சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்ட தனம் என்பவரை கைது செய்து மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்ணந்தூர் நீதிகாத்த மகா மாரியம்மன் கோயில் ஆடித்திருவிழாவில் இருதரப்பினரிடையே மோதல் சூழல் நிலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பம் எடுத்து வரப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட சாலை வழியே செல்ல எதிர்ப்பு தெரிவித்து இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றியது. சம்பவத்திற்கு வந்த காவலர்கள் மாற்றுப்பாதை வழியாக கம்பத்தை எடுத்துச் செல்ல அனுமதித்ததை தொடர்ந்து கோயில் வளாகத்தில் கம்பம் நடப்பட்டு திருவிழா தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கே ஐயாப்பட்டியில் உள்ள ஜடாமுனீஸ்வரர் ஸ்ரீ நாகம்மன் கோவில் ஆடி மாத பிரியாணி அன்னதான விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய 60க்கும் மேற்பட்ட ஆடுகள், சேவல்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளை கொண்டு பிரியாணி சமைக்கப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வாழை இலையில் பரிமாறப்பட்டது. கோவை வடவள்ளி ஓனப்பாளையத்தில் தாவேக சார்பில் தேசிய அளவிலான மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டு புழுதி பறக்க சீறி பாய்ந்தனர். 5 முதல் 15 வயதுடைய சிறுவர்களுக்கான பிரிவும் நடத்தப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்தது.
மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கழிவுநீர் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அம்பத்தூர், ஆவடி, திருமுல்லைவாயல் உள்ளிட்ட 21க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் மழைநீர் வடிகால்கள் மூலம் ஏரியில் கலப்பதால் நீர் அடர்ந்த கருமை நிறமாக மாறி தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நீரில் பாக்டீரியா தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு கழிவுநீர் கலப்பதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் சுதந்திர தினம் மற்றும் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூரில் மாநில அளவிலான கபடி சாம்பியன்ஷிப் 2026 போட்டி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமான அணிகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே லக்கியபாளையத்தில் கிராம மக்கள் மழை வேண்டி கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். கடந்த 6 மாதங்களாக மழை பெய்யாததால் வறட்சி ஏற்பட்டதோடு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனையடுத்து சுப்பிரமணியர் கோவிலில் கழுதைகளுக்கு மணமகன் மணமகள் போல அலங்கரித்து மேளதாளங்கள் முழங்க தாலி அணிவித்து திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஆடி மாதத்தையொட்டி மழை வேண்டியும் விவசாயம் மற்றும் தொழில் செழிக்க வேண்டியும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் வரலாற்று சிறப்புமிக்க அழகிய நாச்சியம்மன் கோயிலில் 1501 திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. குருக்களின் வேத மந்திரங்கள் முழங்க ஆன்மீக சொற்பொழிவுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொன்னமராவதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 1501 பெண்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அம்மனை மனமுருகி வழிபட்டனர். ராமநாதபுரம் ஆர் சேதுபதி நகர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தின் ஆடிப்பூர விழாவை ஒட்டி 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கஞ்சிக்கலயம், அக்னி சட்டி மற்றும் கரகம் ஏந்தி பிரம்மாண்ட ஊர்வலம் சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோயிலை அடைந்த இந்த ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டியுள்ள நிலையில் வார விடுமுறையை ஒட்டி வந்த சுற்றுலா பயணிகள் ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி செய்ய குவிந்தனர். கடந்த ஆண்டு 32 படகுகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது 8 படகுகள் மட்டுமே இயக்கப்படுவதால் படகு சவாரி செய்ய அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் கூடுதல் படகுகளை இயக்க வேண்டும் என சுற்றுலாத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே முதலமைச்சர் விஜயன் பிறந்த நாளை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருக்கோஷ்டியூர் கிராமத்தில் முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் 15 காளைகளும் ஒவ்வொரு காளைகளை அடக்குவதற்கு 9 மாடுபிடி வீரர்களும் அனுமதிக்கப்பட்டனர். இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் மாடுகள் முட்டியதில் 5 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாநகராட்சி ஊழியர்களே குப்பைகளை எரிப்பதால் கடும் புகைமூட்டம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாநகரில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படாத நிலையில் குப்பை கழிவுகள் ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை அகற்ற முடியாததால் தூய்மைப் பணியாளர்கள் ஆங்காங்கே குப்பைகளை தீ வைத்து கொளுத்துகின்றனர். இதனால் சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகளால் அவதிப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஈரோட்டில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சின்ன சடையம்பாளையத்தில் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டு அதில் வர்ணம் பூசும் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. 3 முதல் 11 அடி வரையிலான சிலைகள் பூஜைக்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் காகிதக்கூழ், கல்லுமாவு, குச்சிக்கிழங்கு மாவால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு சிலைகள் தயாரிக்கப்படுவதாகவும் தொழிலாளர்கள் கூறினர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் பயணி ஒருவரை விசாரணைக்காக போலீசார் அணுகியபோது அவர் அங்கிருந்து தப்பியோட முயன்றார். இதனையடுத்து ரயில்வே காவலர்கள் அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது அவர் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து தங்கக்கட்டிகளை வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்த ரயில்வே காவலர்கள் பிடிபட்ட நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தில் கூரை கொட்டகையில் இயங்கி வந்த பிரியாணி கடை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் கடையில் இருந்த பொருட்கள் சேதமடைந்த போதிலும் நல்வாய்ப்பாக ஊழியர்கள் அனைவரும் காயமின்றி தப்பினர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பலிவலத்தில் உள்ள ஏகசக்கர நாராயண பெருமாள் கோயிலில் 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. விஷ்ணுபதி புண்ணிய கால திருவிழாவை முன்னிட்டு திரளான பெண்கள் திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். முக்கிய நிகழ்வாக ராதாகிருஷ்ணர் திருக்கல்யாணம் இன்று நடைபெறவுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் ரோப்கார் சேவை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என ஆய்வின் முடிவில் தெரியவந்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் ஊடகங்களிடம் பேசிய அவர், ஸ்ரீரங்கம் கோயிலின் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மலைக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரோப்கார் போடலாமா இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாமான்னு தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கும்போது அதற்கான ஃபெசிலிட்டி சரியா இல்லைன்றதுதான் மிகப்பெரிய ரிப்போர்ட்ஸா இருக்கு. இப்ப நம்முடைய ஆட்சியில பொறுத்த வரைக்கும் வேற என்ன மாற்று வழி, இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜில அந்த மலைக்கோட்டைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றது ஆய்வுகள் பண்ண தொடங்கி இருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை பஞ்சாயத்து 3வது வார்டு பகுதியில் கடந்த 1 மாத காலமாக சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் திருப்பத்தூர் காக்கங்கரை பிரதான சாலையில் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பஞ்சாயத்து தலைவரிடம் பொதுமக்கள் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பஞ்சாயத்து நிர்வாகம் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதய அன்னை ஆலயத்தில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வாக தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளிய தூய இருதய அன்னை முக்கிய வீதிகளில் பவனி சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலையோர மரத்தில் கார் மோதியதில் 10ஆம் வகுப்பு மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். பொள்ளாச்சி சாலை அருகே சென்ற வாடகை கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி தர்ஷினி ஸ்ரீ உயிரிழந்த நிலையில் அவருடன் காரில் பயணித்த பூங்குடி, முத்துலட்சுமி, கார்த்திக் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் பகுதியில் காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தாவேகா ஆட்சியில் நிறைவேறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு நேர்மையான, லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை தமிழக மக்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கத்தில் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருக்கல்யாணம் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. ராமநாத சுவாமி கோயிலில் கடந்த 5ஆம் தேதி ஆடித்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆடித்திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தெற்கு வாசலில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மேடையில் பர்வதவர்தினி அம்பாளுக்கும் ராமநாத சுவாமிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே களம்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. 1999 முதல் 2000 கல்வியாண்டில் பயின்றவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மாதிரியான உடையுடன் ஒன்று கூடி மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பள்ளிக்கு சொந்த செலவில் மின் மோட்டாருடன் கூடிய குடிநீர் தொட்டியை அமைத்துக் கொடுத்து மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடப்பட்டுள்ளன. அம்மா சத்திரத்தைச் சேர்ந்த 78 வயதான செல்வராஜின் மனைவி மீனா உடல்நலக்குறைவு காரணமாக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் இவர்களின் வீட்டிற்குள் நுழைந்த நபர்கள் சிசிடிவி கேமராக்களை உடைத்துவிட்டு 35 சவரன் நகை மற்றும் 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் 6 வயது சிறுவன் உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் தாயுடன் சென்ற மொய்னிஷ் ஆதவன் என்ற சிறுவன் பின்னால் வந்த லாரி மோதியதில் சாலையில் தூக்கி வீசப்பட்டு லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்திற்கு காரணமான லாரி ஓட்டுநர் சுந்தரவேலை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை அருகே மஞ்சுவிரட்டில் காளை முட்டியதில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோமாளிப்பட்டி கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் களத்தில் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளை ஒன்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த இடையமேலூர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்ற கல்லூரி மாணவரை முட்டி தள்ளியது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோட்டில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெண்கள் அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடினர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ஈரோட்டில் உள்ள கேரள சமாஜம் அலுவலகத்தில் அத்தம் பூங்காலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கேரள பெண்கள் பங்கேற்று பல வகையான மலர்கள் கொண்டு அத்தப்பூ கோலமிட்டனர். தொடர்ந்து திருவாதிரை நடனமாடி ஓணம் பண்டிகையை உற்சாகமாக வரவேற்றனர். கரூர் அருகே உள்ள நெரூர் அக்னீஸ்வரர் கோயிலில் நாத உற்சவ விழாவையொட்டி 300 நாதஸ்வர கலைஞர்கள் ஒரே நேரத்தில் இசைத்து அசத்தினர். நெரூரில் உள்ள அக்னீஸ்வரர் கோயிலில் 17ஆம் ஆண்டு நாத உற்சவ விழா நடைபெற்றது. இதனையொட்டி அக்னீஸ்வரர் சாமிக்கு மங்கள இசையுடன் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனையடுத்து நாதஸ்வரம், தவில், வீணை, வயலின், மிருதங்கம், மோர்ச்சிங், தபேலா, லயம் குழுவினரின் நாத சங்கமம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட நாதஸ்வர, தவில் வித்வான்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் பாடல்களை இசைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பெரியகுளம் நீதிமன்றம் முன்பாக தொடங்கி வடுகப்பட்டி, மேல்மங்கலம், தாமரைக்குளம் உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக 20 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர். நீர்நிலைகள் மற்றும் சாலையோரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதை தவிர்க்க வலியுறுத்தி முழக்கமிட்டவாறு பேரணியாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. வாணியம்பாடி நகராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படும் நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அதேபோல சலமாபாத் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டி சேதமடைந்து பல மாதங்களாக செயல்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவற்றை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த எண்ணூரில் கொசஸ்தலை ஆற்றில் திடீரென மீன்கள் செத்து மிதக்கும் விவகாரத்தில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கினர். நெட்டுக்குப்பம் பகுதியில் கொசஸ்தலை ஆறு கடலில் கலக்கும் முகத்துவார பகுதியில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் 6 மீனவ கிராமங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் இருந்து ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலந்ததால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து தாழங்குப்பம் நெடுஞ்சாலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து குளுகுளு காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். அடுத்தடுத்து 2 நாள் விடுமுறை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அலைமோதியது. தாவரவியல் பூங்காவின் நுழைவு வாயிலில் உள்ள பெரணி இல்லம், கண்ணாடி மாளிகையில் உள்ள வண்ண வண்ண மலர்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இத்தாலியன் பூங்கா, இலை பூங்கா, கிக்கியூ புல்வெளி மைதானம் பகுதிகளில் ஓய்வெடுத்தும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். நாங்கள் இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் ஹவுஸ்ல இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்றோம் இங்க வந்து. சிவகாசி அருகே முனீஸ்வரர் கோயில் திருவிழாவில் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் நாரணாபுரத்தில் உள்ள முனீஸ்வரர் கோயிலில் ஆடிப்பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி, புத்தாடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர்.
ராமநாதபுரத்தில் நடந்த டிஎன்டி மறவர் மாநாடு முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. மானாமதுரை பைபாஸ் ரயில்வே கேட் அருகே நடந்த தகராறில் விளாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இருவரை தாக்கி ஒருவரை வெட்டியதாக கூறப்படுகிறது. மற்றொரு தரப்பில் இருவர் காயமடைந்தனர். இதனையடுத்து பதற்றமான சூழல் நிலவியதால் பாதுகாப்பிற்காக காவலர்கள் குவிக்கப்பட்டனர். விழுப்புரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் நகை மற்றும் 1,12,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. ராஜி என்பவர் குடும்பத்தோடு சேலத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது பொருட்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்த நிலையில் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.